பிரான்சின் வால்துவாஸ் பகுதியில் இயங்கி வரும் துரித உணவு விடுதியை நிர்வாக ரீதியாக மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் சமீபத்தில் நடத்தப்பட்ட தீவிர ஆய்வின் போது பல தீவிர விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் காரணமாகவே இந்த கடுமையான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த துரித உணவு விடுதி உடனடியாக 30 நாட்களுக்கு முழுமையாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது முறையான அனுமதி ஆவணங்களின்றி வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தியது போன்ற சட்டவிரோத வேலைவாய்ப்பு குற்றங்கள் 3 முறை பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி உணவகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீருடன் சுகாதாரமற்ற எண்ணெய் மற்றும் கொழுப்பு திரவங்களை மழைநீர் வடிகால் அமைப்பில் வெளியேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கடுமையான விதிமீறல்களுக்காக 1 மாத கால வணிக தடைக்கு மேல் அந்த உணவக நிர்வாகத்திற்கு மிக கடுமையான அபராத தொகையும் விதிக்கப்பட்டுள்ளது. முறையான பணி அனுமதி இல்லாத ஒவ்வொரு வெளிநாட்டு ஊழியருக்கும் 21,750 யூரோக்கள் வரை அபராத தொகை வசூலிக்கப்பட உள்ளது. இது உரிமையாளர்களுக்கு பெரும் பொருளாதார சுமையாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.